ஒரு நாள் காலை எருசலேம் ஆலயத்தின் அருகில் பேதுரும் யோவானும் நின்று அங்கு வந்த மக்களிடம் இயேசுவை பற்றி அமைதியாகவும் தெளிவாகவும் பேசினார்கள். சில நேரம் முன்பு பிறவியிலிருந்தே ஊனமுற்றிருந்த ஒரு மனிதன் குணமடைந்து நடந்து சென்ற அதிசயம் அங்கு இருந்த அனைவரின் கண்முன்னே நடந்திருந்தது. அதை பார்த்த மக்கள் ஆச்சரியத்திலும் மகிழ்ச்சியிலும் மூழ்கினார்கள். பலர் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆனால் ஆலயத்தின் அதிகாரிகளும் மதத் தலைவர்களும் இதைக் கண்டு கலங்கினார்கள். இயேசுவின் நாமம் மக்களிடையே பரவுவது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. அதனால் அவர்கள் பேதுரும் யோவானையும் பிடித்து மாலை நேரம் ஆகிவிட்டதால் சிறையில் வைத்தார்கள். அந்த இரவு அமைதியாக கடந்தது. மனிதர்கள் அவர்களை கட்டுப்படுத்த முயன்றாலும் தேவன் அவர்களுடன் இருந்தார். அவர்களின் இதயங்களில் பயம் இல்லை, நம்பிக்கை மட்டுமே இருந்தது. அடுத்த நாள் காலை பெரிய சபையின் தலைவர்கள், மூப்பர்கள் மற்றும் வேதபாரகர்கள் அனைவரும் கூடியிருந்தார்கள். பேதுரும் யோவானும் அவர்களின் நடுவில் நிறுத்தப்பட்டார்கள். எந்த அதிகாரத்தினாலும் எந்த நாமத்தினாலும் நீங்கள் இந்த அதிசயத்தை செய்தீர்கள் என்று அவர்கள் கேட்டார்கள். அப்போது பரிசுத்த ஆவியால் நிறைந்த பேதுரு பயப்படாமல் முன்வந்து பேசினார். நாசரேத்து இயேசுவின் நாமத்தினால்தான் இந்த மனிதன் முழுமையாக குணமடைந்தான். இரட்சிப்பு வேறு யாரிடமும் இல்லை, அது இயேசுவிடமே உள்ளது என்று தைரியமாக அறிவித்தார். அவர்களின் தைரியமான வார்த்தைகளையும் அமைதியான முகங்களையும் பார்த்த தலைவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இவர்கள் படிப்பில் பெரியவர்கள் அல்ல, ஆனால் இயேசுவோடு நடந்தவர்கள் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். மக்களும் அதிசயத்தையும் பார்த்திருந்ததால் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க முடியவில்லை. ஆகவே இனி இயேசுவின் நாமத்தில் பேசக்கூடாது என்று கடுமையாக எச்சரித்து அவர்களை விடுதலை செய்தார்கள். பேதுரும் யோவானும் சபையினரிடம் திரும்பி வந்து நடந்த அனைத்தையும் சொல்லினார்கள். அதை கேட்ட அனைவரும் ஒரே மனதாய் தேவனை நோக்கி ஜெபித்தார்கள். அவர்கள் பாதுகாப்புக்காக அல்ல, இன்னும் அதிக தைரியத்தோடு தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கக்கூடிய வல்லமைக்காக ஜெபித்தார்கள். தேவன் அவர்களுடைய ஜெபத்தை கேட்டார். அவர்கள் கூடியிருந்த இடமே அதிர்ந்தது போல உணரப்பட்டது. அனைவரும் பரிசுத்த ஆவியால் நிரம்பினார்கள். அந்த நாட்களில் விசுவாசிகள் அனைவரும் ஒரே குடும்பம் போல வாழ்ந்தார்கள். யாரும் தங்களுடையதை தனக்கென்று நினைக்கவில்லை. யாருக்காவது குறை இருந்தால் மற்றவர்கள் உதவினார்கள். அன்பும் ஒற்றுமையும் அவர்களுக்குள் பெருகியது. அச்சுறுத்தலும் தடையும் இருந்த போதிலும் பயம் அவர்களை நிறுத்தவில்லை. மாறாக இயேசுவின் நாமம் தினந்தோறும் இன்னும் அதிகமாக பரவியது.